ஒரு கிராமத்துல சாம்பையா கங்கம்மா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. இவங்களுக்கு 3 பசங்க. அதுல பெரியவன் ரங்கநாதன். வேலைக்காக பட்டணத்திலே போய் தங்கியிருந்தான். இங்க அவன் பொண்டாட்டியான சீதா, அவ மட்டும் அத்தை மாமா கூடயே இருந்தா. 2வது பொண்ணு பேரு லக்ஷ்மி, அப்பா அம்மா கூட இருந்துகிட்டு வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தா. 3வது பையன் கிருஷ்ணா, 6வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த மிடில் கிளாஸ் குடும்பம் நடத்தணும்னா சாம்பையா, ரங்கநாதம், லக்ஷ்மி இவங்களோட கையில தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாத இந்த குடும்பத்துல சாம்பையா ரூபத்துல அவருக்கு உடம்புக்கு முடியாம ஒரு கஷ்டம் வீட்டுக்குள்ள வந்துச்சு. சாம்பையாவோட பார்வை சுத்தமா தெரியாம போயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல அப்படின்னு யோசிச்ச பிரச்சனை சாம்பையாவுக்கு சுத்தமா கண்ணு தெரியாமையே போயிடுச்சு. ரங்கநாதன், லக்ஷ்மி கவலைப்பட்டுக்கிட்டு அப்பாவை பட்டணத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. உங்க அப்பாவுக்கு கண் ஆபரேஷன் பண்ணா நல்ல பார்வை வரும். அதுக்காக நீங்க ரொம்ப பணத்தை செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். டாக்டர் ஐயா, மருந்து ஆபரேஷன் மொத்தமா சேர்ந்து எவ்வளவு ஐயா வரும்? ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். ஆபரேஷனுக்கு ஒரு 50,000 ரூபாய். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மருந்துங்கள்லாம் வாங்குறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் வரும். அவ்வளோ காசை நாங்க சேர்த்து வைக்கணும்னா எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும் ஐயா. உங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒரு 4 நாள் டைம் கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நீங்க ஆபரேஷன் பண்ணா எந்த பிரயோஜனமும் இல்ல. லக்ஷ்மி, ரங்கநாதன் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்து அவங்களோட அப்பாவை கைய பிடிச்சி கூட்டிட்டு வந்தாங்க. சாம்பையா அவங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டான். இந்த வயசுல எனக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆபரேஷன் செய்யணுமாடா? ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டா நான் அங்கேயே இருந்து போயிடுவேன். ஏன்பா, நாங்க இருக்கும்போது உன்னை எதுக்காக ஆசிரமத்துக்கு அனுப்புவோம்? எங்களுக்கு இப்படி நடந்திருந்தா எங்களை நீ ஆசிரமத்துல சேர்த்துருவியாப்பா? அந்த வார்த்தையை கேட்டு 3 பேரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ரங்கநாதனுக்கு என்ன ஆயிருக்குன்னு இவங்க 2 பேரும் வீட்ல சொல்லவே இல்ல. அப்பா ரங்கா, ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே சொல்லல. விஷயம் என்னன்னு சொல்லுங்கப்பா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அம்மா, அப்பாக்கு ஒரு 4 நாள்ல 4 நாள்ல அப்பாவுக்கு சரியாயிடுமாமா, மருந்து போட சொல்லிருக்காங்க. ஆனா என்ன, மருந்து கொஞ்சம் விலை அதிகம், அவ்வளோதான். லக்ஷ்மி போய் சொன்ன உடனே ரங்கநாத ஆச்சரியத்துல பார்த்தான். ஓஹோ, அவ்வளோதானா? உங்க மூஞ்சிய பார்த்தப்போ மாமாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, நான் என்னவோ ஆபரேஷன் பண்ண சொல்லுவாங்களோன்னு நினைச்சேன். ஆபரேஷன் பண்ண காசு கொஞ்சம் நஞ்சமா ஆகும். ரங்கநாதனுக்கு லக்ஷ்மி சொன்னது போய் ரொம்ப நல்லதுன்னு யோசிச்சான். அதுக்கப்புறமா யாருமே இல்லாத நேரம் பார்த்து லக்ஷ்மி கிட்ட வந்து, தங்கச்சி, அம்மா அண்ணியும் கவலைப்படுவாங்கன்னு அவங்க கிட்ட பொய் சொல்லி நல்ல வேலை செஞ்ச. ஆமா அண்ணன், அந்த விஷயம் மட்டும் அம்மாக்கும் அண்ணிக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால அப்பாவும் கஷ்டப்படுவாங்க. அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாருல்ல. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வெறும் 4 நாள் தான் இருக்கு. எப்படியாவது தேவையான காசை ரெடி பண்ணணும். முதல்ல 50,000 ரூபாய் ரெடி பண்ணி ஆபரேஷனை செய்யலான்னு. அதுக்கப்புறம் மருந்து தானே, கொஞ்சம் கொஞ்சமா காசு இருக்கும் போது வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா சொன்ன தங்கச்சி. இவ்வளோ நேரமா இத பத்தி யோசிக்காம 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். முதல்ல எப்படியாவது 50,000 ரூபாவை ரெடி பண்ணணும். இப்பவே நான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். கவலைப்படாதன்னு, நீ ஒருத்தனே கஷ்டப்படாத, நான் கூட உன் கூடயே இருக்கேன். என்னாவதுன்னு பாத்துக்கலாம். இப்படி லக்ஷ்மி சொன்ன சமாதானத்துல ரங்கராஜனுக்கு தங்கச்சி உதவி பண்ணுவான்னு நம்பிக்கை வந்துச்சு. மறுநாள் பட்டணத்துக்கு கிளம்பி போனா. லக்ஷ்மி கூட வேலைக்கு கிளம்பி போனா. ஆனா லக்ஷ்மி அவ செய்யற ஃபேக்டரி வேலைய மட்டும் இல்லாம வேற வேலையும் செஞ்சா. சாயங்கால நேரத்துல யார் யார் வீட்ல எல்லாம் வேலை இருக்குன்னு லக்ஷ்மி தேடிக்கிட்டே போனா. அதே மாதிரி துணி தைக்கிறதுக்காக கூட கேக்குறதுக்கு போனா. என்ன லக்ஷ்மி, இங்க வந்திருக்க, துணி ஏதாவது தைச்சிருக்கியா? அது இல்லக்கா, நீங்க ஜாக்கெட்டு கவுனு தைக்கிறீங்கல்ல, அந்த கை வேலைய யாரு செய்வா? யாரு செய்யறது? நான் தான் ஃப்ரீயா இருக்கும்போது செய்யணும். நீங்களே செஞ்சுக்கிறதா இருந்தா கஷ்டம் இல்லக்கா? கஷ்டம்தான், ஆனா என்ன பண்றது, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது அதுவே நேரம் ஆயிடுது. சரிங்கக்கா, உங்களுக்கு கை வேலைக்கு ஆளு வேணும்ல, நானே செஞ்சு தரட்டா? உங்களுக்கு வந்த காசுல ஒரு 10 ரூபா கொடுங்க. ஜாக்கெட்ல உங்களுக்கு 50 ரூபா வந்துச்சுன்னா 5 ரூபா கொடுங்க போதும்.
ஆமா, இது கூட நல்லாதான் இருக்கு. சரி, நீ ரொம்ப புத்திசாலி, நான் உனக்கு வேலை கொடுக்கறேன். இப்படி ஏதோ ஒண்ணு செஞ்சு லக்ஷ்மி துணி தைக்கிற வேலைக்கு சேர்ந்தா. காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஃபேக்டரியில வேலை செஞ்சா. அதுக்கப்புறம் சாயங்காலம் நேரத்துல வீட்டு வேலை, துணி தைக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சா. இப்படி வீட்டுக்கு வரும்போது 9:30 மணி ஆயிட்டு இருந்துச்சு. அத பார்த்த அவங்க அம்மா, ஏமா இப்ப எல்லாம் ரொம்ப லேட்டா வர? ஃபேக்டரி அவங்க ஒரு வேலைக்கு 2 வேலை செஞ்சு கொடுத்து போகணும்னு சொல்றாங்களா? இன்னையில இருந்து வீட்டுக்கு வர இவ்வளவு நேரம் ஆயிடுமா? சரிம்மா, வா வந்து சாப்பிடு. அம்மா, இதுக்கப்புறம் நைட்ல எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு செய்யாதீங்க, சாப்பாடு வேஸ்ட் ஆகும். அது என்ன, சாப்பிடாம எப்படிமா தூங்குவே லக்ஷ்மி? வெளியில ஏதாவது சாப்பிட்டுக்கிறேமா, பசி எடுக்கல. கல்யாணம் செய்ய வேண்டிய பொண்ணு, வெளிய அது இது சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத. அதே நேரத்துல சீதா கிருஷ்ணனுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட வர சொன்னா. கிருஷ்ண வந்து சாப்பாட்டு முன்னாடி உக்காந்துக்கிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டான். அண்ணி, என்ன அண்ணி இந்த சாப்பாடு? எப்ப பார்த்தாலும் காய்கறி குழம்பே வச்சு குடுக்கறீங்க, இத கொண்டு போய் எங்கேயாவது கொட்டுங்க. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு கிருஷ்ணா, நாளைக்கு நல்ல குழம்பு வச்சு குடுக்கறேன். வாரம் முழுக்க எப்ப பார்த்தாலும் வெண்டைக்காய் கத்திரிக்காய்னு ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறீங்க, வாரத்துல ஒரு நாள் மட்டும் தான் கறி குழம்பு வைக்கிறீங்க. அந்த பேச்ச கேட்ட லக்ஷ்மிக்கு கோவம் வந்து, அண்ணி, நாளையில இருந்து கிருஷ்ணாவுக்கு சாப்பாடு செய்யாதீங்க. என்னது, இன்னையில இருந்து வீட்ல எப்ப பார்த்தாலும் காய்கறி கீரை குழம்பு தான் இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் கூட கறி குழம்பு இருக்காது. மாசத்துக்கு ஒரு தடவை தான் கறி குழம்பு வைக்க முடியும். அதுக்குதான் உனக்கு சாப்பாடு செய்யறது வேண்டான்னு சொன்னேன். அந்த பேச்ச கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பேச்ச கேட்ட கிருஷ்ணா எதுவுமே பேசல. சாம்பையா மட்டும் அதை புரிஞ்சுக்கிட்டு படுத்துக்கிட்டாரு. லக்ஷ்மி வீட்டு பொறுப்பை எல்லாத்தையும் பாத்துக்கிறதுனால எங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருந்தா. அம்மா, இன்னும் இருட்டே ஆகல, அதுக்குள்ள எதுக்காகமா இப்படி கரண்ட் போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா, இப்பவே லைட் போட்டா என்னமா ஆகுது? எதுக்குமா கரண்ட் இப்படி வேஸ்ட் பண்றீங்க? எவ்வளவு கரண்ட் பில்லு கட்ட வேண்டியது வருது தெரியுமா? அடுத்த மாசத்துல இருந்து கரண்ட் பில்லு 1 ரூபா அதிகம் வந்தாலும் ஃபியூஸ புடுங்க சொல்றேன் பாருங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் லக்ஷ்மி நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருந்தா. இத பார்த்த சீதாவும் கங்கம்மாவும் ஆச்சரியப்பட்டாங்க. நாளுக்கு நாள் இவளோட மாற்றத்தை பார்த்து கவலைப்பட்டாங்க. அத்தை, பக்கத்து வீட்டுல புடவை விக்கிறவங்க வந்திருக்காங்க. ரொம்ப குறைவான விலையில புடவை குடுக்கறாங்களா, வாங்க நம்ம போய் 3 புடவை வாங்கிக்கலாம். லக்ஷ்மி, காசு எடுத்துட்டு வாடி, 3 பேர் புடவை வாங்கிக்கலாம். என்னது புடவையா? இப்ப இருக்கிற புடவையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு வேண்டாம் போங்க. அது என்ன லக்ஷ்மி அப்படி சொல்லிட்ட? வரப்போற நாள்ல பண்டிகை தானே, குறைவான விலைக்கு கிடைக்குதுன்னு தான் வாங்குறோம். பரவாயில்ல நீ, இப்ப புடவை இல்லைன்னா என்னாச்சு? உங்ககிட்ட புது புது புடவைங்க இருக்குல்ல, அதையே கட்டுங்க. அதே நடி லக்ஷ்மி அப்படி பேசுற? ஏண்டி இப்பெல்லாம் இப்படி மாறிட்ட? எப்ப பார்த்தாலும் பிசுநாரியாவே இருக்கிறேடி. ஆமாமா, நாளுக்கு நாள் நான் மாடு மாதிரி கஷ்டப்படுறேன். யாருக்காக? உங்களுக்காக தானே. அப்பாக்கு மருந்து செலவு கூட இருக்கு, தெரியலையா? அதெல்லாம் உங்க அண்ணன் பாத்துக்கிறாரே லக்ஷ்மி, அதுக்கப்புறம் உண்டு என்ன? என் காசு உங்க காசுன்னு வேற வேற இல்ல அண்ணி, எல்லாமே ஒண்ணுதான். உங்க அப்பா சம்பாதிக்கிற நேரத்துல என்ன அது பண்ணாத இது பண்ணாதன்னு ஒண்ணுமே சொல்லல. அவர் இப்ப ஒரு 4 மாசமா படுத்த படுக்கையா ஆனதுனால எல்லாமே உண்டே ராஜ்யமா. நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல லக்ஷ்மி. ஆனா லக்ஷ்மி அம்மா அண்ணி பேசுறது பத்தி கவலைப்படாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கொஞ்சம் பணத்தை சேர்த்தா. 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் ரங்கநாதன் வீட்டுக்கு வந்தான். ரங்கநாதன் லக்ஷ்மி கிட்ட கலந்து பேசினான். தங்கச்சி, நான் நைட்டு பகலும் வேலை செஞ்சு ஒரு 30,000 ரூபாவை சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சா ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். சரிங்கண்ணே, நான் கூட இங்க செய்யற வேலையை தவிர இன்னொரு வேலையும் செய்யறேன். இப்படி கொஞ்சம் பணத்தை நானும் சேர்த்து வச்சிருக்கேன்னு. அப்படியாமா? அப்படின்னா வர மாசமே அப்பாவுக்கு ஆபரேஷன் செய்யலாம். நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணலனா என்னால ஒண்டிய எதுவுமே செய்ய முடியாதுமா. நான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கறேன்னு, அவங்களோட ஆசைய எதுவுமே நான் தீர்த்து வைக்காம தான் இந்த வேலை செய்யறேன். அவங்க இப்ப புரிஞ்சுக்கலனாலும் பின்னாடி புரிஞ்சுக்குவாங்கம்மா, நீ கவலைப்படாத. இப்படி அண்ணன் தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு சொன்ன நாளோட முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணி சக்சஸா முடிச்சாங்க. சாம்பையாவ டாக்டர் கிட்ட காட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அத பார்த்த சீதா, கங்கம்மா, கிருஷ்ணா ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ரங்கா, என்னப்பா ஆச்சு? உங்க அப்பா கண்ணுல கட்டு கட்டி இருக்கு, என்ன ஆச்சு?
ஒன்னு இல்லம்மா, அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். என்னது ஆபரேஷனா? என்ன ஆபரேஷன்டா? எனக்கு சொல்லாம என்ன பண்ணீங்க? கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இப்ப ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க, என்னங்க? இப்படி கங்காம்மா சீதா ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ஆனா ரங்கநாதன் லக்ஷ்மி மட்டும் ஆபரேஷன் சக்சஸ் ஆயிருக்கா இல்லையான்னு கவலைப்பட்டாங்க. இப்படி ஒரு வாரத்துக்கு அப்புறம் சாம்பையாவோட கட்டை பிரிச்சாங்க. சாம்பையாவுக்கு முன்ன விட ரொம்ப நல்லா பார்வை தெரிஞ்சிச்சு. இத பார்த்த லக்ஷ்மி ரங்கநாதன் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சாம்பையா முதல்ல லக்ஷ்மிய பார்த்து கண்ணீர் விட்டாரு. அம்மா லக்ஷ்மி, நீ பட்ட கஷ்டம் வலி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தாமா இருந்தேன். ஒரு மகனா இருந்த உங்க அண்ணன் பார்க்க வேண்டிய பொறுப்ப உங்க அண்ணன் கூட சேர்ந்து நீயும் பார்த்த. ஆமாம்பா, தங்கச்சியோட உதவி மட்டும் இல்லனா என்னால உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கவே முடியாது. ஆமா, நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? எங்களுக்கு எதுவுமே புரியலையே. நான் சொல்றேம்மா, எனக்கு மறுபடியும் பார்வை வரணும்னா ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. மருந்து மாத்திரைக்கு 1,00,000 ரூபாய் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த ஆபரேஷனுக்காக ரங்கா லக்ஷ்மி 2 பேரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2 பேரும் 50,000 ரூபாய் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணாங்கம்மா. 50,000 ரூபாய் ஆயிடுச்சா? ஆமாம்மா, அதுக்குதான் தங்கச்சி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா. உங்களுக்கு சொன்னா எங்க நீங்க 2 பேரும் கவலைப்படுவீங்கன்னு தான் உங்களுக்கு சொல்லல. எனக்கு மட்டும்தான் லக்ஷ்மியோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா? காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு போனா உன் தங்கச்சி நைட்டு 9 மணிக்கு வந்துகிட்டு இருந்தாடா. வீட்ல செலவை குறைவாக்கி அவ சாப்பிடுறத கூட விட்டுட்டா. எனக்காக என் பொண்ணு வீட்டு வேலை கூட செஞ்சாப்பா. அந்த வார்த்தையை கேட்டு சீத்தம்மா, லக்ஷ்மி, கிருஷ்ணா 3 பேரும் கவலைப்பட்டாங்க. லக்ஷ்மிய தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு மன்னிப்பு கூட கேட்டாங்க. என்னோட ராசாத்தி, அப்பாக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டியா? உன்னை புரிஞ்சுக்கவே இல்லம்மா இந்த அம்மா. ரொம்ப பிசுனாரியா இருக்கேன்னு உன்னை நான் திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிடுமா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாம்பையாவோட மருந்துக்கு காசு சேர்த்து வச்சாங்க. சாம்பையா முழுசா குணமாயி மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற லக்ஷ்மி இன்னொரு வீட்டுக்கு கல்யாணமாயி போனா. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். ஊருக்கு நடுவுல பக்கத்து பக்கத்து வீட்டுல வீரபத்ரன், ராமையா இப்படி 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க. வீரபத்ரன் கிட்ட நிறைய சொத்து இருந்தது. ஆனா பொறாம, கெட்ட எண்ணங்கள்லாம் அவன்கிட்ட நிறையவே இருந்தது. யாராவது முன்னேறாங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப பொறாமப்படுவான். இந்த ஊர்ல என்னை விட வேற யாரு கோட்டீஸ்வரன்? எல்லாரும் எனக்கு கீழே தான் இருப்பாங்க. எனக்கு மிஞ்சி இந்த ஊர்லயே பணக்காரன் இல்ல பெரிய ஆளு யாராவது இருக்காங்களா என்ன? இப்படி எப்பவுமே தான் மனசுல நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ராமையாவோட மனசு மட்டும் அதுக்கு நேர்மாறா இருந்தது. எல்லார்கிட்டையும் சகஜமா பழகி நல்ல எண்ணங்களோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. தாங்கிட்ட இருந்த கொஞ்சம் வயல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நல்ல லாபத்தை அடைஞ்சாரு. வீரபத்ரன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ராமையா மாதிரி சம்பாதிக்க முடியல. நான் இந்த ராமையாவோட விலை உயர்ந்த எருவை தான் போடுறேன், நிறைய வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்குறேன். ஆனா ராமையா அளவுக்கு லாபம் பார்க்க முடியாம இருக்கு. இந்த ராமையா என் மேல ஏதாவது சூனியம் வச்சுட்டானா என்ன? இப்படி தேவையில்லாத எண்ணங்களை வச்சுட்டு இருந்தான். ஆனா ராமையா யார பத்தியும் கண்டுக்காம தான் வேலைய பொறுப்பா பார்த்துட்டு வந்தாரு. ஒரு முறை பயிரிடுறப்போ ராமையா மக்காச்சோளம் பயிரிடுறதா வீரபத்ரனுக்கு தெரிய வந்தது. இந்த முறை நாம கூட மக்காச்சோளம் பயிரிடலாம், நமக்கு எப்படி லாபம் கிடைக்காம போகுதுன்னு பாக்குறேன். இப்படி வீரபத்ரன் நினைச்சு அவனும் மக்காச்சோளத்தை விளைவிச்சான். ராமையா எப்படி விவசாயம் பண்ணாரோ அதே மாதிரி வீரபத்ரனும் விவசாயம் செஞ்சான். 2 பேரும் அறுவடை செஞ்சாங்க. அந்த ஊர்ல மக்காச்சோளம் நிறைய இருந்ததால வந்தவங்கெல்லாம் ரொம்ப கம்மி விலைக்கே கேட்டாங்க. மக்காச்சோளத்தை விற்காம ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தா அது கெட்டு போயிடும்னு ராமையா அதையெல்லாம் குறைஞ்ச விலைக்கே விற்க ஆரம்பிச்சாரு. ஆனா வீரபத்ரன் என்னவோ தனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ராமையாக்கு பெருசா லாபம் கிடைக்கலன்னு மனசுல சந்தோஷப்பட்டான். அடுத்த முறை ராமையா கேழ்வரக பயிரிடலான்னு முடிவு பண்ணாரு. இந்த விஷயம் வீரபத்ரனுக்கு தெரிய வந்து அவன் கூட கேழ்வரகே பயிரிடலான்னு முடிவு பண்ணான். இந்த முறை நம்ம கிட்ட இருக்கிற மொத்த வயல்லையும் கேழ்வரக பயிரிடுவோம். இப்படி அவன் வயல்ல கேழ்வரக பயிரிட்டான்.
இந்த முறை வீரபத்ரனுக்கு பெருசா லாபம் கிடைக்கலனாலும் ராமையாக்கு நஷ்டமாச்சு. இதெல்லாத்தையும் கொஞ்ச நாளாவே ராமையாவோட மகன் சீனு கவனிச்சுட்டே இருந்தான். அப்பா, அந்த வீரபத்ரன் என்னமோ வேணும்னே நம்மள நஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. நம்ம எதை விளைச்சல் பண்றோமோ அவரும் அதையே போட்டு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறாரு. அப்படியெல்லாம் நினைக்க கூடாதுப்பா. உண்மை என்னன்னு தெரியாம நம்ம மத்தவங்கள தப்பா நினைக்க கூடாது. கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்குதுப்பா, இன்னும் ஏன் இப்படி இருக்கீங்க? டேய், நாம நினைக்கிற மாதிரியே அவனும் நினைச்சிருக்கலாம் இல்ல? யாரா இருந்தாலும் போட்ட முதல்ல லாபத்துல எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. நஷ்டம் வர மாதிரி பயிரிடுவாங்களா? ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது கூட ஆபத்துப்பா. அந்த வீரபத்ரன் நல்லவரு கிடையாது. அவரை ரொம்ப நம்பாத. அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இப்படி சொல்லிட்டு சீனு அங்கேருந்து கிளம்பிட்டான். ராமையா என்னவோ வீரபத்ரன் மேல கொஞ்சம் கூட சந்தேகமோ கோபமோ படாம அமைதியா இருந்துட்டாரு. இப்படியே சில நாட்கள் போச்சு. ராமையா ஒரு முறை வாழைப்பழம் தோட்டம் வைக்கலான்னு முடிவு பண்ணாரு. ஆனா வாழை மரத்துக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அதுக்காக ரொம்ப யோசனை பண்ணாரு. உடனே ராமையாக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே அங்கேருந்து கிளம்பி வீரபத்ரன் வீட்டுக்கு போனாரு. வீரபத்ரன் வெத்தலை பாக்க மென்னுக்கிட்டே நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருந்தான். ராமையாவை பார்த்ததுமே வீரபத்ரன் மனசுல என்னென்னமோ எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சுது. வீரபத்ரன் ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன ராமையா, இந்த பக்கம்? உங்க வயல்ல கிணறு இருக்குல்ல, அதை நான் வாங்கலான்னு யோசிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். கிணறா? கிணறு எதுக்கு? எனக்கு தண்ணி தேவைப்படுது. ஒரு கால்வாயை என் தோட்டத்து பக்கமா வெட்டி விட்டு மோட்டார் போட்டு தண்ணி எடுத்துக்கலான்னு யோசிக்கிறேன். இப்படி உள்ளத உள்ளபடி சொன்னாரு ராமையா. ராமையாவை பார்த்து எப்பவுமே பொறாமப்பட்டுட்டு இருந்த வீரபத்ரனுக்கு ஒரு கெட்ட யோசனை வந்தது. உடனே ராமையாக்கு கிணத்தை விக்கிறதா ஒத்துக்கிட்டான். வீரபத்ரன் கேட்ட பணத்தை ராமையா கொடுத்துட்டு அந்த கிணத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரு. மறுநாள்ல இருந்து தன்னோட வயல்ல இருந்து வீரபத்ரனோட கிணத்து வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கால்வாய தோண்டினாரு. வாழைமர கன்றுகளை தன்னோட தோட்டத்துல நட்டு வச்சாரு. ராத்திரி பகல்னு பார்க்காம தன்னோட வயல்லயே இருந்து வாழை மரங்களை வளர்த்தாரு. ஆனா வீரபத்ரன் தன்னோட வயல்ல வாழை மரத்தை நடல. ராமையா வீட்டுக்கு வந்து, டேய் சீனு, நீ தேவையில்லாம அவரை தப்பா நினைச்சிட்டடா. என்னப்பா ஆச்சு? நான் கிணத்தை வாங்கணும்னு கேட்டதுமே நியாயமான விலைக்கு வித்துட்டாரு. நான் இப்போ வாழை கன்றுகளை வச்சிருக்கேன். ஆனா அவரோ கரும்பு தோட்டத்தை வச்சிருக்காரு. நாம தான்ப்பா அவரை தப்பா நினைச்சிட்டோம். அவரு ரொம்ப நல்லவருடா. அப்பா, மனுஷனுக்கு இருக்கிற ஒரு குணம் என்ன தெரியுமா? அது அவன் நாக்கு. நாக்கு ஒன்னா இருந்தா கூட பேச்ச எப்படி தோணுதோ அப்படி பேசுவாங்கப்பா. பேச்சுல தேனை சொட்ட விட்டு மனசுல விஷத்தை வச்சிருப்பாங்க. தேனுன்னு நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. அவரு கெட்டவருன்னு அவ்வளோ கண்டிப்பா எப்படிப்பா சொல்ற? நமக்கு அப்படி அவர் என்ன கெட்டது பண்ணிட்டாரு? நான் சொல்லலப்பா, நீயே பார்க்க தானே போற. இப்படி ரொம்ப உறுதியா சொல்லிட்டு கிளம்பிட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ராமையா தண்ணிய வாழை மரங்களுக்கு விடலான்னு கிணத்துக்கிட்ட போனாரு. மோட்டார் உதவியால தண்ணிய அங்கிருந்து வெளியேற்ற முயற்சி பண்ணாரு. அந்த நேரம் அங்க வீரபத்ரன் வந்தான். என்ன ராமையா, தண்ணிய பார்த்துட்டு இருக்க? இப்படி கோபமா கேட்டான். என்னங்க இப்படி கேக்குறீங்க? இந்த தண்ணிய தான் நான் வாங்கிட்டேன்ல, அதனால தான் பயன்படுத்துறேன். ராமையா, நான் உனக்கு தண்ணிய எப்ப வித்தேன்? கிணத்த மட்டும்தான் வித்தேன். அதுல இருக்கிற தண்ணி என்னது தானே? தண்ணிய உங்களுக்கு கொடுத்துட்டு வெறும் கிணத்த வச்சு நான் என்னங்க பண்ணுவேன்? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு எழுதி கொடுத்த பத்திரத்துல கிணத்த மட்டும்தான் உனக்கு விக்கிறேன்னு அதுல குறிப்பிட்டிருக்கேன், பாத்துக்கோ. வேணும்னா தண்ணிக்கு காசை கொடுத்துட்டு அப்புறம் பயன்படுத்திக்கோ. இப்படி சொல்லி அதிக விலைய கேட்டான். அவ்வளவு பணத்தை ராமையாவால கொடுக்க முடியாதுன்னு வீரபத்ரனுக்கு நல்லா தெரியும். வீரபத்ரன் ஐயா, நீங்க இப்படி பண்றது சரியில்லை. நீங்க வேணும்னே தான் இப்படி பண்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. தண்ணிய பயன்படுத்த விட முடியாது. இப்படி கராரா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான் வீரபத்ரன். ராமையாக்கு ஒண்ணுமே புரியல. குழப்பத்தோட வீட்டுக்கு திரும்பி போனாரு. அப்பா சோகமா இருக்கிறத பார்த்த சீனு அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்தான். அப்பா, என்னப்பாச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? இப்படி ஆர்வமா கேட்டா சீனு. ராமையாவும் நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு. போன அறுவடையிலையும் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. இப்ப இந்த முறையும் நஷ்டம் ஏற்பட்டா எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியலடா சீனு. அப்பா,
ஒரு முறை அப்படி நடந்தது, அதனால மறுபடியும் நடக்காதுன்னு இல்லப்பா. அது இல்லாம வாழைக்கண்ணுங்களை நம்ம இப்பதானே வச்சிருக்கோம், அதுக்குள்ள நஷ்டத்தை பத்தி ஏன்பா பேசுறீங்க? ராமையா கண்ல கண்ணீர் நிரம்பிச்சு. வீரபத்ரன் செஞ்சத மகன்கிட்ட விவரமா சொன்னாரு. அப்பாவை இந்த நிலைமையில பார்த்த சீனுவுக்கு ரத்தம் கொதிச்சுது. அந்த வீரபத்ரனுக்கு எப்படியாவது நல்ல பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணான். உடனே அந்த கிணத்துக்கிட்ட போனான். அங்கதான் வீரபத்ரனும் இருந்தான். என்ன தம்பி, மறுபடியும் நீ வந்திருக்க? உன் அப்பா பணம் கொடுத்து அனுப்பியிருக்காரா என்ன? இல்ல, உங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பினாரு. சீனு இப்படி சொன்னதுமே வீரபத்ரனுக்கு எதுவுமே புரியல. நான் எதுக்குடா பணம் கொடுக்கணும்? புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? நான் சொல்றத கேட்டா உங்க புத்தி தான் கெட்டு போகும். கிணத்தை தான் எங்களுக்கு வித்துட்டீங்கல்ல, உங்க தண்ணியை எதுக்கு இன்னும் எங்க கிணத்துலயே விட்டு வச்சிருக்கீங்க? அதை எடுங்க முதல்ல. எங்க கிணத்துல இருந்தா எங்களுக்கு தேவையானதை தான் செய்வோம். அது பெரிய கிணறுடா, அதுலேருந்து எப்படி தண்ணி எடுக்க முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. உங்க தண்ணியை நீங்க எடுத்துருங்க. இல்லையா எங்க கிணத்துல உங்க தண்ணியை விட்டு வச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு பணத்தை கட்டுங்க. இப்படி அவருக்கு 2 வாய்ப்பை கொடுத்தான் சீனு. வீரபத்ரனுக்கு தலையே சுத்திருச்சு. அவனுக்கு சீனு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கறான்னு புரிஞ்சுது. பணம் கட்டணும்னா வாழ்க்கை முழுக்க பணத்தை கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அந்த கிணத்துல ஊற்று தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. தன்னுடைய பொறாம குணம் தனக்கே நல்ல பாடம் சொல்லி கொடுத்ததுன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. அங்கேருந்து உடனே வீரபத்ரன் கிளம்பி போய் ராமையாவை பார்த்தான். ராமையா, என்னை மன்னிச்சிடு. உன்னை எப்படியாவது பழி வாங்கணும்னு, உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு கெட்ட எண்ணம் கொண்டு இருந்தேன். நீ என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறேன்னு பொறாமப்பட்டுட்ட. அதான் இப்படி நடந்துக்கிட்ட. என்னை மன்னிச்சிடு. இப்படி சொல்லி வீரபத்ரன் தலை குனிஞ்சு நின்னான். ராமையாவும் பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சிட்டாரு. அப்பத்துல இருந்து வீரபத்ரன் மத்தவங்க மேல பொறாமப்படுறத நிறுத்திட்டு 4 பேரோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தினான். இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்.